இன்றைய குழந்தைகள் சரியாக புரிந்து கொள்கிறார்களா? சொற்களை புரிந்து கொள்கிறார்களா? மனைவிமார்கள் புரிந்து கொள்கிறார்களா? கணவன்மார்கள் புரிந்து கொள்கிறார்களா? ஐயா சொன்னார்ல, பொண்டாட்டியும் புருஷனும் ஒரு நாளும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. யார் சொன்னது? ஒரு நாள் ராஜேஸ்வரி அம்மா இல்லாம இருந்துட சொல்லுங்க சுகி சிவத்தை. ஒரு நாள் இருந்துட சொல்லுங்க. புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. நானே அதுவல்லவா சொல். நான் சொல்லட்டுமா? புருஷன் பொண்டாட்டிங்கிறது எப்படின்னு அது யார் யாருன்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்னு அழுக, ஒன்னு சிரிப்பு. அவங்கவுங்க வீட்டில் புருஷன் சில நேரங்களில் சிரிப்பா இருக்கும், மனைவி அழுகையா இருக்கும். சில நேரத்தில் புருஷன் அழுகையா இருக்கும், மனைவி சிரிப்பா இருக்கும். இந்த ரெண்டு மோமெண்ட் இருக்குல்ல, அது தனித்தனியா தான் வரும். ஆனா அது ரெண்டுமே சேருகின்ற அந்த தருணம் இருக்குல்ல, அதை விட அற்புதமான தருணம் மனித வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுங்க. அதற்கு பெயர் தான் இல்லறம் என்று பொருள். இழந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள். யோசித்து பார்த்தால் சொல் வாழ்தான். எங்கெல்லாம் அது நம்மை சீர்படுத்துகிறது, எங்கெல்லாம் அது நம்மை செதுக்குகிறது என்று யோசித்தபடி உட்கார்ந்து இருந்தேன். கடவுள் என்பது என்ன கேட்டா, பர்வீன் சுல்தான் அவ கேட்டா, கடவுள் என்பது நம் தீவிரத்தன்மையின் விளைச்சல் தான். எந்த அளவிற்கு நாம் தீவிரமாக இருக்கிறனோ இறை உணர்வு எனக்குள் அப்படி வேலை செய்யும். இதைத்தான், இந்த வார்த்தையை தான் நான் புரிந்து கொள்கிறேன். தீவிரத்தன்மை தான் கடவுள். நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், எவ்வளவு பெரிய புக்கு இந்திரா சௌந்தரராஜன் எழுதி இருக்கிறது. எப்பதான் எழுதுவாரு? நிறைய மீட்டிங் வர போறாரு. 5000 எபிசோட்ஸ் தான், 360 நாவல்களா? எப்படிங்க எழுத முடியுது ஒருவனால்? இதை சாதிப்பதற்காகவே ஒருவர் இருக்கிறார் இல்லையா? நமக்கு முன்னால் இயற்கை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. சுகி சிவம் அவர்களுடைய வாழ்க்கை கடந்த 50 ஆண்டு காலத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது, அந்த 50 ஆண்டு காலத்தை ஒண்ணுமே இல்லாமல் செலவழித்த என் பக்கத்து வீட்டு அங்கிளை எனக்கு தெரியும். ஆனா இந்த அங்கிள் இருக்கிறாரு, நீங்க மட்டும்தான் பொண்ணு சகோதரின்னு மாத்தி மாத்தி சொல்வீங்களா? எவ்வளவு சாதனைகள், எவ்வளவு சொற்கள்! யோசித்து பார்த்தால் வாழ்க்கை என்பது நமக்கு சொல்லாகத்தான் வந்து சேருகிறது, வேறு எதுவாகவும் நம்மை வந்து சேர்வதில்லை. நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு, இவ்வளவுதான் சீதை சொன்னது. சீதையை கூட்டிட்டு போறதுக்கு ஐடியாவே கிடையாது. சீதையை கூட்டிட்டு போலன்னா ராமாயணமே கிடையாது. ராமனை சீதையை அழைத்து செல்ல வைத்தது ஒற்றை சொல், காடு சுடோன்றியடா. டேய், உன் பிரிவை விடுமடா, என் காடு சுடும். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்குறை என்று சொன்ன வள்ளுவனினுடைய சாரை பிழிந்தல்லவா சீதையின் வாயிலிருந்து வார்த்தையை சொன்னான் கம்பன். சொல் சூடானது, சொல் வேகமானது. சாதாரணமாவே நம்ம அப்படி சொல்லிடுறோம்ல. நானே யோசிச்சு பார்த்திருக்கேன். சில பேர் வளருவாங்க, பார்த்திருக்கீங்களா? நான் செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், நீ தான் செத்துருவியே, நீ எப்படி என் மூஞ்சில முழிப்ப? அதை விட சூப்பரா சொல்லுவாங்க, நான் செத்தாலும் உன் வாசப்படி முந்திக்க மாட்டேன். உன்னையே 4 பேர் தூக்கிட்டு போனோம், நீ எங்கிறது ஏன் வாசலுக்கு வர? நான் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். சில பேர் இருப்பாங்க தெரியுமா, நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. என்ன அர்த்தம்? தப்பா நினைச்சுக்க மாதிரி ஏதோ சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறாங்கன்னு அர்த்தம். சொல்லை புரிந்து கொள்வோம் பெண்களே. ஏன்னா பல நேரங்களில் நமக்கு புரியறது இல்லை அப்படின்ற பாருங்க, அங்க சாயிரம் நம்ம. அது அறுக்கிற வாழ். அது நான் யோசிச்சு பார்க்கிறேங்க, எங்கெல்லாம் இந்த வாழ் நம்மை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது, நம் தலைமேல் சுழன்று கொண்டிருக்கிறது. ஒண்ணும் இல்லைங்க, 5 ரூபாய் பல்பம் வாங்குறதுக்கு காசு இல்லாம கந்தக பூமியில் தன்னை செலுத்தி கொண்டு கோடீஸ்வரியாக வளர்ந்த ஒரு பெண் தன் மகனை கோடிக்கணக்கான பணம் கொடுத்து அப்படி நிறுத்தி இருக்கிறார். 5 பேர் தான் இந்த நாட்டிலே வச்சிருக்காங்க வண்டி. அந்த வண்டி அவனுக்கு வாங்கி கொடுத்திருக்கா.
உலகமே பெரிய சாம்ராஜ்யமாக நினைக்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு தலைவனாக்கி இருக்கிறாள். அந்த ஒரு பெண்ணை நேத்து பார்த்தேன். அந்த ஒரு பெண் இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கா. ஏமா சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன் ஆபீஸ்ல எல்லா பசங்களும் இருக்கும்போது என் பையன் கிட்ட நான் எப்படா கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ லூசா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஒற்றை சொல்லினால் அறுபட்ட ஒரு பட்டம் போல அருந்து கிடக்கிறாள் அவள். 20-25 ஆண்டுகள் வளர்த்த பிள்ளை. என்ன லூசா? லூசா 5 ரூபாய் இல்லாம 5 கோடிக்கு உன்னை படிக்க வச்சது? லூசா 25 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உனக்கு தலைமையாக்குச்சு? குழந்தை தவிர வேறு எந்த ஒரு தியாகத்தையும் அந்த பெண் செய்யாமல் அந்த குழந்தைக்காகவே வாழ்ந்து மடிந்து போனாலும் சரி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து ஒரு குழந்தை கேட்டான், என்ன லூசா? அவனுக்கு சொன்னா புரியாதா? சொல் அறுக்கும், சொல் இல்லாமல் செய்யும். இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அள்ளவே முடியாது. சாரி தான் கேட்கணும். இதை என்ன அழகா சொல்றாரு பாருங்க அங்க திருவள்ளுவர். அப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. எல்லா மதத்தினருக்கும் அவரவர்களுக்கு வேதம் உண்டு என்றால் இந்த உலகத்திற்கே பொதுமறையாக தமிழன் தந்த வேதம் திருக்குறள். எப்படி சொல்றார் பாருங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. கணவனை மனைவியும், அதிகமாக மனைவியை கணவன்மார்களும் மேடைகளில் கிண்டல் செய்வது இந்த நூற்றாண்டில் அதிகரித்து விட்டது. இந்த சொல் என்ன தெரியுமா செய்யும்? பல பேரை கைத்தட்டி சிரிக்க வைக்கும், சில பேரை ஆழமான மனதிலே அறுத்து 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 குடும்பம் என்கின்ற நிறுவனத்தின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லாமலும் நம்பிக்கை இல்லாமலும் செய்துவிட முடியும் என்பதனை பேச்சாளர்களும் சிந்தனையாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிவிட்டு போறவங்க இல்ல, பேசி முடித்ததற்கு பிறகும் உங்களுக்குள் யார் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான். சுக்கியெல்லாம் அந்த கேட்டகரி, நமக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பார். உங்க பேச்ச கேட்காம நான் தூங்குறதே இல்லை மேடம். பல நாட்களா எனக்கு ஒரு டவுட்டு, தூங்க வைக்கவா பேசுறேன்? உலகம் கசக்கி வீசுகின்ற பொழுது உனக்கு நீதான் ராணி, உனக்காகத்தான் சூரியன் உதிக்கிறது, நாளை உலகம் காத்திருக்கிறது, நிறைவாக தூங்கு, நாளை பார்த்துக்கொள் என்று என்னுடைய பேச்சு அவர்களை மனச்சலனத்தை அமைதிப்படுத்தி தூங்க வைப்பதனால் அப்படி சொல்கிறார்கள். எங்க வீட்டுல வேலைக்காரம்மா என்னை பார்த்து சொல்லுச்சு, என் பொண்ணு ஓவரா வாயாடுறா, அவளை உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிடலான்னு நினைக்கிறேன். நான் சொன்ன வாயாடுறவங்க எல்லாம் பேச்சாளர் ஆக முடியாது. பேச்சாளர் ஆகிறதுக்கு வாதாடணும். வாதாடுறது வேற, வாயாடுறது வேற. சண்டை போடுறவங்க எல்லாம் பேச்சாளர் கிடையாது. 6 கோடி பேர் பேசுறாங்க, 1000 பேர் தானே பேச்சாளர்கள். பேச்சை ஆளணும், அவங்க தான் பேச்சாளர்கள். பணிவு என்பது ராஜ குணத்தின் முதல் தகுதி. அது அடிமைத்தனம் அல்ல. யார் ஒருவர் பணிவாக இருந்து கொள்கிறார்களோ அவர்கள் பல விஷயங்களை ஜெயித்து வருகிறார்கள். அவர்கள்தான் அடுத்தவர்களுக்கு தலைமை பொறுப்பை எடுக்கிறார்கள் என்று சொல்ல. நான் யோசிச்சு பார்க்கிறேன், மகாபாரதத்தில் ஒரு காட்சி. அஸ்வத்தாமன் பாண்டவர்களை அழித்துவிட வேண்டும் என்பதற்காக, தன் பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த நாராயணாஸ்திரத்தை எடுக்கிறார். நாராயணாஸ்திரத்தை எடுத்து பாண்டவர்கள் மீது செலுத்தி விட்டான். கிருஷ்ணர் அதை பார்த்து விட்டார். பார்த்தவுடன் சொன்னார், நாராயணாஸ்திரம் வந்திருக்கிறது, எரிந்தவன் தான் நமக்கு எதிரியே தவிர நாராயணாஸ்திரத்தை நாம் எதிர்கொள்ள முடியாது, பணிந்து கொள்ளுங்கள் என்றார். எல்லாரும் கீழே விழுந்து பணிஞ்சு கொண்டார்கள். குதிரையில் இருந்தவர்கள், யானையில் இருந்தவர்கள், தேரில் இருந்தவர்கள் எல்லோரும் பணிந்து கொண்டார்கள். என்பதை விட மேலானது, கிருஷ்ணன் தன்னைத்தானே அதற்கு முன்னால் பணிவாக படுத்துக் கொண்டான் என்று மகாபாரதம் சொல்கிறது. பணிவு என்பது பல எதிராளிகளை அழிப்பதற்கு மட்டுமல்ல, நாம் அழிந்து விடாமல் தடுப்பதற்கான அற்புதமான ஆயுதம் என்பதனை மகாபாரதம் இப்படி நமக்கு சொல்லித் தருகிறது.
நீங்க நினைக்கிறீங்களா மனிதர்களுக்கு தான் சொல் புரியும், விலங்குகளுக்கு புரியாதுன்னு? நான் நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு முதலாளிங்க, ரொம்ப பணக்காரர், 2 பெரிய நாய்களை வளர்த்துக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருந்தார். ரொம்ப பாசம் அந்த நாய்கள். அந்த நாய்கள் இல்லாமல் தூங்க மாட்டார், சாப்பிட மாட்டார், வாக்கிங் போக மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். செல்வந்தர், தனியா தான் இருந்தார். அவனை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு திருடன். அவன் கொஞ்சம் சேட்டக்கார திருடன். அவன் வந்து சொன்னா, நான் இன்னைக்கு உங்க வீட்டில் திருட போறேன், முடிஞ்சா தடுத்துக்கோ, இந்த நாய்களை வச்சுக்கிட்டே சொல்றேன்ட்டான். போயிட்டான். அடுத்த நாள் காலையில கதவு தட்டி ஒரு மூட்டையில இருந்த எல்லா பொருட்களையும் அவர் முன்னால போட்டு, இதெல்லாம் உன் பொருளா பாருன்னா. பார்த்தார் செல்வந்தர், எல்லாம் என் பொருள் தான். ராத்திரியை தூக்கிட்டேன். திருடுறதுக்காக இல்ல, என் திறமையை உனக்கு காட்டுறதுக்காக. எடுத்துக்க அப்படின்னா செல்வந்தர் சொன்னார், உன் திறமையால் நீ சம்பாதித்து விட்டாய், என்கிட்டயே சொல்லிட்டல்ல, இது உன் சம்பாத்தியம், எடுத்துட்டு போ. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறியா, இந்த நாய்களை எப்படி சமாளிச்ச? அவன் சொன்ன பாருங்க, அவன் சொல்றான், நீங்க சிக்கனும் மட்டனும் போட்டு வளர்த்தீங்களா, நான் அதுக்கு வேறு சுவை காட்டினேன், மத்தி மீன் போட்டேன். மீன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சா, அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். சரி போனா. போயிட்டான். 2 நாய்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிட்டு, நெடுஞ்சான் கிடையாக அந்த நாய்களுக்கு முன்னால் படுத்துக்கொண்டு அந்த செல்வந்தன் சொன்னான், என் பிள்ளைகளாக உங்களை வளர்த்தேன், எங்க தப்பு செஞ்சேன்னு தெரியலையே, நான் ஏதாவது தப்பா வளர்த்துட்டேனாப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இந்த 2 நாய் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அன்னிலிருந்து எதுவும் சாப்பிடலைங்க. 2 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. இவர் கெஞ்சுறார், அப்பா ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், விட்டுறா, சாப்பிடுறா. சாப்பிடலையே. 9 நாள் பட்டினி கிடந்து ஒரு நாய் இறக்க, 11 நாள் பட்டினி கிடந்து இன்னொரு நாயும் செத்து போனது. சொல்வாள், அது அறுக்கும், அது நம்மை மட்டுமல்ல உயிர்த்தன்மை கொண்ட எல்லாரையும் அறுக்கும் என்பதைத்தான் மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சொல்லை நாம் பேசுகிறோம்? வாலி கீழே விழுந்திருக்காங்க, அவன் உடம்புல அம்பு தச்சிருக்கு, அது எந்த நாமம்னு அவனுக்கு புரியல. முதல்ல இழுக்கிறான் இழுக்கிறான், வரல. இழுக்கிற அவன் கடைசியா, இது என்னடா இது, என்ன அடிக்காத எதுவுமே, நான் யாரையாவது துன்புறுத்திட்டேனோ? அந்த முனிவர்கள் கோபத்தில் சொன்ன சொல்லா, இதோ என்ன வந்து அடிச்சிருச்சேங்கிறான். கம்பன் அதை பதிவு செய்கிறான். கோபமாக உதிர்க்கப்படுகின்ற சொல் நம் குற்றங்களை முன்னால் நாம் உணர்ந்து கொள்வதற்காக வருகின்ற சொல் நம்மை வாளாக அறுத்து போடுகிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னாங்கல்ல. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் பாருங்க. அக்பர், பீர்பல். அக்பர் என்ன செய்தார்? தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பீர்பலை அழைத்தார். பீர்பல் சொன்னான், என் குருநாதர் கிட்ட கேட்டுக்கோ, நீ குருநாதரை கூட்டு வானார். கூட்டு வர முடியாது, நீ தான் போகணும், நான் வரமாட்டேன். அப்ப நீ தியானம் கற்றுக்கொள்ள முடியாது. நீ என்ன எனக்கு தியானம் கற்றுக்கொள்வது? நான் கற்றுக்கொள்கிறேன். தனியா கத்துக்கிட்டான். 15 நாள் கழிச்சு 2 பேருமே ஒரு ரூம்ல சந்திக்கிறாங்க. அக்பர் பக்கத்துல காவலாளி மெய்காவலன் நிக்கிறான். அக்பர் சொன்னார், வெளியில் காத்திரு. இப்போ நான் சொல்ற அந்த குரலுக்கான அர்த்தம் எப்படி வேற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன்றத சொல்றேன். காவலாளி வெளியில போனான். தியானம் செய்தார் அக்பர். பீர்பல் பார்த்து கொண்டே இருந்தார். தவறாக தியானம் செய்கிறார். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாய் சீக்கிரம் செத்துருவார் அப்படின்னார். தியானம் கலைந்தது அக்பருக்கு. காவலாளி உள்ளே ஓடி வந்து விட்டான். தவறாக தியானம் செய்த அக்பரை கைது செய் என்றார் பீர்பல். விழித்தான் காவலாளி. என்னை கைது செய் என்று சொன்ன பீர்பலை கைது செய் என்றார் அக்பர். உடனடியாக கைது செய்தான் மெய்காவலன். மெய்காவலனுக்கு தெரிகிறது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும், நீ பொருளை மட்டும் பாரு கிடையாது. யார் யார் சொல்றாங்கிறதோ பார்த்துக்கிட்டு பொருளை பாரு அப்படிங்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். வாழ்க்கை எப்படி? மறை என்பதற்கு என்ன அர்த்தம்? வேதம் என்பதற்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கைக்கான தீர்வை அது தருகிறது என்பதற்காக தானே அது உங்களுக்கான வேதம். என் விளக்கவை, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய ஞானத்தை என் வாழ்க்கையில் நான் வழிபடுத்துவதற்கு நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். எது என்னை வாளாக இருக்கிறது, எது என்னை வாழ வைக்கிறது? சொல் சூடானது என்கிறான் கம்பன். தாடக நிக்கிறா, கன்னி அம்பு எடுத்தான். வசிட்டர் சொல்றார், விஸ்வாமித்திரர் சொல்றார், விடுறா பொண்ணு, ஏய் விடுறா. கரெக்டா விட்டான். கம்பர் எழுதுறாருங்க ஒரு பாட்டு, விதிர் விதிர்த்து போன அந்த பாட்டை படிச்சு, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். வேகமா ஃபர்ஸ்ட் அம்புங்க, ராமனுடைய முதல் அம்பு எப்படி போகும்? வேகமா போச்சு. அப்படிங்கிறதுக்கு கம்பர் எத்தனையோ சொற்களை கையாண்டிருக்கலாமே. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்றுதானே சொன்னோம். அந்த அம்பு சூடா போச்சு, வேகமா போச்சு. எப்படி போச்சுன்னா சொல் மாதிரி போச்சு. சொல் சூடா போயிரும். கவனம். ஐயா ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது துளசிதாசரை பத்தி பேசுவார். மனைவியின் மீது பெருங்காமம். அவள் தாய் வீட்டிற்கு சென்றாலும் மழை என்றும் ஆறு ஓடுகிறது காட்டோடை என்றும் பார்க்காமல் மழையிலும் காட்டோடையிலும் போய் வேர் என்று பிடித்துக் கொண்டு பாம்பை பிடித்து ஏறி அவர் வீட்டுக்கு போகிறார் துளசிதாசர். தன் மீது காமம் கொண்டு இப்படி வந்திருக்கக்கூடிய துளசிதாசரை பார்த்து அந்த மனைவி சொன்னாள், என் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த பெரும் விருப்பத்தை நீ ஏன் உன் குலக்கடவுளான ராமன் மீது வைக்கக்கூடாது? இந்த உடம்பு அழியக்கூடியது, நீ ராமநாமம் சொல்லுகின்றவன், அவன் மீது எதையாவது செலுத்து என்று சொன்னவுடன் அவருக்கு ஞானம் வந்து துளசிதாசர் தன் ராமாயணத்தை எழுதி முடித்தார். ஐயா தான் சொல்வார், சொல்வாள். அது நம்மை கூர்மைப்படுத்தும், அது நம்மை வெட்டும். அந்த பெண் சொல்லுகிறாள், என் பெயர் அப்படின்னு பெயர் சொல்லிட்டு சொல்றா. 3 விஷயம் சொன்னாங்க. என் அம்மா பெயர் ஷியாமளா, என் தாத்தா பெயர் கோபாலன், என் அம்மா என்னை 5 வயது முதல் 12 வயது வரைக்கும் தாத்தா வீட்டிற்கு அழைத்து செல்வார். என் தாத்தா ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. அவர் காலையில் வாக்கிங் போவார். நான் 5 வயதில் இருக்கின்ற பொழுது முதல் அவரோடு நானும் வாக்கிங் போகிறேன். அவர் பேசிக்கொண்டே போவார் தன் நண்பர்களுடன், ஓய்வு பெற்ற நண்பர்களுடன். நான் அவரை பார்த்து கொண்டே போவேன். இப்படி சொல்லுது அந்த அம்மா. அப்ப நான் எந்த துணுண்டு பாருங்க, நான் பார்த்து கொண்டே போவேன். அப்பொழுது அவர் பேசுவார், மக்கள் எவ்வளவு நல்லவர்கள், அதிகாரம் என்பது எவ்வளவு சிறந்தது, மக்கள் ஊழலற்ற ஆட்சிக்கு ஏன் உரியவர்கள், இந்த இயற்கை எவ்வளவு அற்புதமானது, இதை எப்படி பேண வேண்டும், மக்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், இது எல்லாம் தான் ஆர்டர் என்று அவர் பேசிக்கொண்டே வருவதை நான் கேட்பேன். அடுத்த 20 ஆண்டுகள் சிவில் சர்வீஸ்ல நான் ஆர்வம் கொண்ட அந்த வார்த்தைகள் என்னை செதுக்கியது. எனக்குள் உள்ள தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அப்புறப்படுத்தியது. நான் அப்படியே வளர்ந்தேன். இதோ 40 ஆண்டுகள் என் வாழ்க்கையில் என் தாத்தாவினுடைய கடைசி மூச்சு ஒலிக்கின்ற வரைக்கும் ஆன என்னுடைய இந்த அடுத்த 40வது ஆண்டு காலத்தில் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் நிற்பதற்கு என் தாத்தாவின் சொற்கள் காரணம். என் பெயர் கமலா ஹாரிஸ். நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன் சொன்னாங்க அந்த அம்மா. நான் இங்க என்ன குறிப்பு தெரியுமா, அந்த தாத்தா தம் பேத்திக்கிட்ட பேசவே இல்லை, யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுனது அந்த குழந்தை கேட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய செய்தி. நாம் நேரடியாக பேசுவதல்ல, நாம் பேசுவதை அடுத்தவர்கள் கேட்கின்ற நிலைமையில் இருந்தாலும் அதுவும் அவர்களுக்கு வாழ்தான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொன்னேன். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆர்கியூ பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ஆர்கியூ பண்றவங்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு வயதிற்கு பிறகு ஆர்கியூ பண்றதை நிறுத்திட்டு ஆமா இல்லை அவ்வளவுதான். அறிவு இருக்கா? இருக்கு. நீ சொல்ற விஷயத்துல இல்ல, கத்துக்கிறேன். கோபப்படுறதே இல்லை இப்பெல்லாம். ரொம்ப சுலபமா இருக்கு வாழ்க்கை.
ஏனென்றால் முன்னால் பேசுகின்றவர் யார் என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது சொற்களின் அடர்த்தி நமக்கு புரிந்து போகிறது. ரொம்ப எளிமையா சொல்றேன் இத. ஒரு கழுத வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டுட்டு காட்டு பக்கமா ஒய்யாரமா நடந்து வந்துச்சான். அங்க பசிச்ச புலி ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது. இப்படி திரும்பி பார்த்துச்சான். வயிறு நிறைஞ்சிருச்சு இல்ல கழுதைக்கு, இப்போ வம்பு பண்ணணும். இந்த கழுதை நடக்கிறது, புலியை பார்த்தவுடன் வம்பு செய்ய வேண்டும் என்று புலியை சீண்டுகிறது. ஏய், வயிறு நிறைய நான் புல்லு சாப்பிட்டேனே. புலி சொல்லிச்சு, நான் சாப்பிடல காலையில இருந்து. நான் சாப்பிட்ட புல்லு தான் நீ சாப்பிட மாட்டியே. புலி சொல்லிச்சு, புல்லு தான் சாப்பிட மாட்டேன், புல்லு சாப்பிட்றவங்களை சாப்பிடுவேனே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முட்டாள்களிடம் மட்டும் வாதாடாதீர். அவன் என்ன சொல்லுச்சு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ என்ன சாப்பிட்றதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? நான் சாப்பிட்ட புல்லு என்ன கலரு? நான் புல்லு சாப்பிட மாட்டேன், நான் கலர் தெரியும். ஏன் கேட்குற? சொல்ல. கிரீன். நோ நோ நோ, பிறந்ததுல சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ப்ளூ. ஏ லூசா நானு? கிரீன் தான் இல்ல ப்ளூ. சாவடிச்சுனா மரியாதையா போயிரு, பசியில இருக்கிறேன் போயிடு. இல்ல இல்ல ஒத்துக்கோ. சண்டை என்ன பண்ணுச்சு, சிங்கத்துக்கிட்ட போயிருச்சு. இப்ப நம்ம 3 விலங்குகள்ல இருக்கிறோம். நாம யாருன்னு நாமள தான் முடிவு பண்ணணும். நம்ம கழுதையா புலியா சிங்கமா? சிங்கம் உட்காந்துருந்தது. என்னடா ஆச்சு சார்? புல்லு சாப்பிட்டு வந்தேன் சார், சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு சார். இப்படியா சார் ஒருத்தன் பேசுவான்? என்ன பேசுனா? நான் சாப்பிட்ட புல்லுக்கு அவன் கலர் சொல்றான் சார். என்ன கலர்ப்பா? கிரீன். சொல்றேன் சார், நான் சாப்பிட்ட புல்லுக்கு ப்ளூ கலர்னு. ஆர்குமெண்ட் போகுது. கழுத சொல்லிச்சான், சார் நான் பிறந்ததுலேருந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் சார். எங்கடா சாப்பிட்ட? நீங்க ராஜாங்கம் பண்ற காட்டில் தான் சாப்பிட்டேன். எனக்கு தெரியும் சார் நீங்க புல்லு சாப்பிட மாட்டீங்கன்னு, ஆனா உங்களுக்காவது கலர் தெரியும்னு நினைக்கிறேன்ச்சு. சிங்கம் பார்த்துது. எத்தனை நாளாடா சாப்பிட்ற? பிறந்ததுலன்னு சாப்பிட்ற. நீ பார்த்து சாப்பிட்றியா? பார்த்து தான் சார் சாப்பிட்றேன். அது ப்ளூ கலர் தானா? ப்ளூ கலர் தான் சார். உண்மையா? சத்தியமா சார். அப்ப ப்ளூ தான் போ. போயிட்டே இருக்கும்போது சொல்லுச்சு, இந்த புலிக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க சார். புலியை பார்த்து, இனிமேல் நீ 5 மாசத்துக்கு பேசவே கூடாது. ஜிப். ஜாலியா குதிச்சுட்டு போயிடுச்சு கழுத. நின்ன புலி சொல்லிச்சு, உன்னுடைய தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். பெரிய சொல்லிட்ட, என்ன பார்த்து 5 மாசம் பேசாதன்னு சொல்லிட்ட. ஏன்? நான் நியாயத்தை தானே சொன்னேன், அதானே பொய் சொல்லுச்சு. உன் நீதியில பொய்க்கு விடுதலை, நியாயம் சொன்னதுக்கு தண்டனையா? நீ நியாயம் மட்டும் சொல்லிடு, நான் 5 மாசம் பேசல. சிங்கம் சொன்ன நியாயம் உங்களை அறுக்குதான் பாருங்க. அது சொல்லுச்சு, நீ ரொம்ப அறிவான மிருகம். கணக்குல யாராவது மனிதர்கள் சூப்பரா எழுதுனாங்கன்னா அவங்களை கலக்குல புலி அப்படிம்பாங்க. வீரத்துல யாராவது சூப்பரா இருந்தா அவன் வீரத்துல புலி மாதிரி அப்படிம்பாங்க. உன்ன மாதிரி ஒரு மெக்னானிமிட்டியோட இருக்கிற ஒரு அனிமல் கழுத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனிமலோட ஆர்கியூ பண்ணுச்சுல்ல, அதுக்கு தான் அந்த தண்டனை. சொல்லிட்டு சொல்லுச்சு. எதுக்கு தெரியுமா கழுதைன்னு எல்லாரும் அதை திட்டுறாங்க? கழுதை தான் எதை நம்புகிறதோ அதை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாது. அதற்குத்தான் அதற்கு கழுத மாதிரி இருக்கிறியடா, எது சொன்னாலும் உனக்கு புரியாதா, வரவே மாட்டியா என் வழிக்கு என்று பேசுகிறார்கள். அதனால் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பஞ்சதந்திர கதை.